தரிசனம் செஞ்ச போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள். அவர் மகா சமாதி நிலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையை அடையிறதுக்கு தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். குரு சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆனந்தமாக இருக்குது. இந்த பொய்யுலக வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, எனக்கு எந்த மனக்கவலையும் இல்லை. அவரை சந்திக்கும் போதெல்லாம் பேரானந்தமாக நான் இருக்கிறேன். எனக்கு மேலும் அதில் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு எனக்கு இறைப்பொருள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இதையோட உங்களுடைய பிரச்சனை இந்த பொம்மை மாதிரி அழிஞ்சிடும், எல்லா கஷ்டங்களும் விலகிடும். இந்த செய்வினை கோளாறு எது இருந்தாலும் கூட நான் அதை அழிச்சிடுவேன். யமலிங்கத்தில் வச்சு இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சுமூகமாக தீர்வு பண்ணி தருவேன். நாங்களும் சென்றபோது எங்களுக்கும் அவர் ஒளியாக காட்சி கொடுத்தார். அவர் அணிந்திருந்த துண்டு மட்டும் அதற்கு சாட்சியாக இருந்தது. உண்மையில் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் இந்த சித்தர் உலகம் எங்கும் இவர் புகழ் பரவும் என்பது உறுதி. OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விதமான கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கருத்தோட இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். திருவண்ணாமலையில பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பாஸ்கர் சித்த சுவாமிகள் அவர்கள் தீபாவளியா தெரிய போறாரு. அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். நாங்கள் எமலிங்கம் அருகில் இருக்கும் சுவாதி நித்திய பீடத்தில் பாஸ்கர் சித்தர் சுவாமிகள் ஜோதி சொரூபமாக காட்சி கொடுக்கும் நிகழ்வை படம் பிடிப்பதற்காக நாங்கள் சென்றோம். அப்போது நிறைய பக்தர்கள் கிரிவலம் சென்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த சுவாதி நித்திய பீடத்தை அடைந்த போது நிறைய பக்தர்கள் பாஸ்கர் சித்தர் சுவாமி அவர்களை பார்ப்பதற்காக வெளிநாடு முதல் உள்நாட்டில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருந்தனர். ஒரு சில பக்தர்கள் கையில் பழங்கள், ஒரு சில பக்தர்கள் பூஜை பொருட்கள், ஒரு சில பக்தர்கள் அன்னதானம் கொடுப்பதற்காக அரிசி போன்ற நேர்த்திக்கடன் பொருட்களை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். இவற்றை பார்ப்பதற்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இது பற்றி அங்கு வந்த ஒருவரிடம் கேட்கும் போது அவர்கள் தங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததாகவும் அதை தீர்ப்பதற்காக கடந்த மாதம் பாஸ்கர் சித்தரை பார்க்க வந்ததாகவும், பிரச்சனை தீர்ந்த பின்னர் பாஸ்கர் அவர்களின் ஆசி பெறுவதற்காக வந்திருப்பதாக கூறினார். நான் சென்னையில இருந்து வரேன். இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு பயங்கர லாஸ் ஆச்சு. எனக்கு வர வேண்டிய பணமும் எதுவும் என் கைக்கு வரல. திருவண்ணாமலை கிரிவலம் வந்திருக்கும் போது பாஸ்கர் சித்தர் சாமியை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க நிறைய பேர். சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. எனக்கு வர வேண்டிய பணமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ மகிழ்ச்சியோடு இருக்கேன். நம்ம ஐயா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பழங்களை காணிக்கையாக செலுத்திட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் உள்ளே சென்றபோது பாஸ்கர் சித்தர் அவர்கள் ஒரு மேடையில் பூ அலங்காரத்தில் ஆத்ம நிலையை அடைந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பக்தர்களாக சித்தரை பார்க்க வரிசையில் வந்து கொண்டிருந்தார்கள். மேலும் வெளிநாட்டில் இருந்தும் பாஸ்கர் சித்தர் அவர்களை காண பக்தர்கள் வந்திருப்பதை எங்களால் காண முடிந்தது. ஒரு பெண்மணி கையில் மாலையுடன் வந்து அந்த சித்தருக்கு அணிந்து ஏதோ மந்திரங்கள் பாடல்கள் பாடியதை எங்களால் காண முடிந்தது. நாங்கள் அதை பற்றி விசாரித்த போது அவர்களுடைய குடும்பம் முழுவதும் பாஸ்கர் சித்தர் அவர்களை குருவாக ஏற்று பணிவிடை செய்வதாக நாங்கள் கேள்விப்பட்டோம்.
என வந்து இருந்தார்கள். அமர திரும்பியிருந்தே எனக்கு 11 வயசுலேருந்து நான் மேல்வழி சாலைக்கு போயிருக்கிறேன். நான் எல்லா 4 வேதங்களையும் படிச்சிருக்கிறேன். எல்லா பாடலையும் நான் சரளமாக படிப்பேன். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு இறைவனை பற்றி பாடுறது ரொம்ப பிடிக்கும். எல்லா நிலையிலையும் நான் தாண்டின பிறகு உண்மையான குரு பிரானை நான் சந்திக்கலை. எனக்கு உண்மையான குரு பிரான் வந்து நான் சந்திக்கணும்னு என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பேசியிருந்தார் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மலை சுற்றி வரும்போது. அப்போ வந்துட்டு நான் அவங்க பேசுனதை வச்சு கேட்டேன். எனக்கு உபதேசம் பண்ணணும், ஜீவசமாதி அடையிற நிலையில் எனக்கு குரு வேணும், அப்படி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்துட்டு கூட்டின்னு வந்து காமிச்சாங்க. இது சுவாதி நித்திய அன்னதானத்தில் வந்து அவர் சமையல் செஞ்சிட்ருக்கிறாரு. அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குருவை சந்தித்தோம். குருவை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆனந்தமாக இருக்குது. இந்த பொய்யுலக வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. நான் அங்கேயுமே நான் அங்கேயுமே அன்னதானத்தில் நிரந்தரமாக தங்கிட்டேன். நான் எனக்கு எந்த மனக்கவலையும் இல்லை. அவரை சந்திக்கும் போதெல்லாம் பேரானந்தமாக நான் இருக்கிறேன். எனக்கு மேலும் அதில் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு எனக்கு இறைப்பொருள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நிறைய பெண்கள் ஆண்கள் என வந்து இருந்தார்கள். பாஸ்கர் சித்தர் அவர்களை பார்ப்பதற்காகவும் அவருடைய ஆசியை பெறுவதற்காகவும் அவரிடம் ஜீவசமாதி அடையும் நிலையை கற்றுக்கொள்வதற்காகவும் நிறைய பக்தர்கள் வந்திருந்தார்கள். Hari Om, saya dari Malaysia. I'm from Malaysia. நிறைய ஆன்மீக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆன்மீக பயணத்தில் நான் வந்து திருவண்ணாமலையில் ஒரு சுவாமிஜியை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. பாஸ்கர் சித்தர் சுவாமிஜி முதல்ல எனக்கு அவரை அறிமுகம் பண்ணி வச்சதே சுவாதி நித்திய அன்னதான ஆசிரமத்தில் இருக்கிற ராஜேஸ்வரி இவங்க மூலியமாக தான் நான் சுவாமிஜியை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அவரோட சித்த நிலையில் வந்து நான் ஒரு தரிசனம் செஞ்ச போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள். அவர் வந்து மகா சமாதி நிலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையை அடையிறதுக்கு தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குரு எனக்கு கிடைக்கல. அவரு கூட இருந்து வந்த அனுபவங்கள் வந்து பல அனுபவங்கள். நிறைய பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில் சித்தரை பார்க்கும் போதும் அவர் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதை பார்க்கும் போது எங்களுக்கு நிறைய சித்தர்களை இவர் எங்கள் கண்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தார். இதேபோல் ஒரு சிலரிடம் சித்தர் அவர்கள் நிறைய ரகசியமாக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். நாங்கள் தனிப்பட்ட விஷயம் என்பதால் நாங்கள் அதை பதிவு செய்யவில்லை. ஒரு பெண்மணி ஒரு முறத்தில் செய்வினை பொம்மையை கொண்டு வந்து சித்தரின் பாதத்தில் வைத்து ஏதோ கூறி அழுதார்கள். பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதற்கு சித்தர் ஏதோ ஆறுதல் கூறியதை எங்களால் காண முடிந்தது. இன்றையோட உங்களுடைய பிரச்சனை இந்த பொம்மை மாதிரி அழிஞ்சிடும், எல்லா கஷ்டங்களும் விலகிடும். இந்த செய்வினை கோளாறு எது இருந்தாலும் கூட நான் அதை அழிச்சிடுவேன். யமலிங்கத்தில் வச்சு இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சுமூகமாக தீர்வு பண்ணி தருவேன். நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவள் வந்து இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற பாஸ்கர் சித்தர் சுவாமியை பார்த்துட்டு வந்ததாக சொன்னான். அதுலேருந்து அவள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருந்தது. நீங்கள் என் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவள் இந்த விஷயத்த சொன்னான், பாஸ்கர் சித்தர் சுவாமி போய் பாரு, உன் வாழ்க்கையே மாறும். நான் இன்றைக்கி வந்து சித்தர் சுவாமியை பார்த்தேன். அவர் என்னை ஆசீர்வாதம் பண்ணி என் நெத்தியில் அந்த விபூதி வச்சதுமே எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன், என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்த ஒரு சந்தோஷம், எனக்கு மனநிறைவு வந்திருக்கு. சித்தர் அவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சில பக்தர்கள் அவருக்கு நிறைய பணிவிடை செய்தும் அவருக்காக அங்கு தங்கி சீடர்களாக இருப்பதை நம்மால் காண முடிந்தது. ஒவ்வொரு பக்தர்களும் பாஸ்கர் சித்தர் ஆசிக்காக அவரை போற்றி புகழ்வதை நம்மால் காண முடிந்தது. அதன் பின்னர் சித்தர் அங்கு வரும் பொதுமக்கள், சன்னியாசிகள் அனைவருக்கும் அவருடைய கைகளால் அன்னதானம் வழங்கினார்.
இதற்கிடையில் நாங்கள் அந்த பாஸ்கர் சித்தர் அவரிடம் சென்று அந்த ஜோதி சொரூபம் நிலையும் அங்கு வரும் பக்தர்கள் பற்றியும் அவரிடம் கேட்டோம். அவர் கூறியது ஆச்சரியமாக இருந்தது. வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு தீர்ந்ததுனால வந்து அவங்க வந்து அந்த காணிக்கையை அது வந்து செய்கிறாங்க. அது செய்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய குருநாதருடைய ஆணையில் நான் வந்து என்னை பொறுத்த மட்டுக்கு நான் ஆத்மாவுக்கு செய்கிறதா கருதி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆத்மாவுக்கு தான் அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்காண்டி நான் செய்கிறேனே ஒழிய வேற இல்லை. அது உங்களுக்கு அது பயனடைஞ்சு அவங்க வந்து என்கிட்ட வந்து அந்த பலன் வந்து எதிர்பார்த்து செய்கிறாங்க. அது அவங்களுக்கு நிவர்த்தியும் ஆயிடுது. இந்த ஆசிரம பீடம் எதற்காக ஆரம்பிச்சது, எப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? இந்த ஆசிரமம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6-7 ஆண்டு காலங்கள் இருக்கும். 7 வருடங்களாகவே நான் வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து என்னுடைய சொந்த பணத்தில் ஆசிரமம் நிறுவி நான் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன். அன்னதானம் பண்ணுறது வந்து அவங்களுடைய தோஷங்கள் என்னுடைய குருநாதருடைய ஆணையின்படி அவர் போய் ஜீவசமாதி நிலையை அடைஞ்சார். அவருடைய ஆணையின்படி எனக்கு அந்த ஜீவசமாதி நிலையை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது எல்லாருக்கும் நான் வந்து அந்த கற்றுக் கொடுத்த அந்த போதனை எல்லாருக்கும் போதிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஆசிரமத்தை 7 ஆண்டு காலங்களாக நிறுவி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி, அன்னதானம் பண்ணுறது ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மாவுடைய கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 கர்மா இருக்குது. அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு போக்கி, அந்த ஆத்மாவிலேருந்து உற்பத்தியான மனசுக்கு அந்த கர்மாவை போக்கி, அந்த ஜீவனுக்கு ஞானத்தை போதித்து இந்த பிறவா நிலையை அடையிறதுக்காக நான் வந்து இந்த ஆசிரமத்தை அமைச்சு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேம்மா. நிறைய மக்கள் வராங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும்ல, எந்த நாளில் உங்களை வந்தால் உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்? அம்மா, நான் வந்து 2-3 இடங்களில் நான் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பழனியில் பண்ணுறேன், திருவண்ணாமலையிலே 2 இடத்துல பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அங்கங்கே வந்து ஆட்கள் வந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காண்டி வந்து பார்க்குறாங்க. ஆனால் திருவண்ணாமலைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான நாள், அந்த ஒரு பௌர்ணமி, அமாவாசை, இந்த காலகட்டத்தில் நான் இங்கே இருப்பேன். அந்த அமாவாசை காலகட்டத்துலேயும் பௌர்ணமி கால நேரத்துலேயும் நான் இங்கே இருப்பேன். இங்கே வந்து என்னை அந்த நேரம் வந்து பார்க்கலாமா. இப்போ நிறைய விஷயம் நீங்கள் சொன்னது வந்து கர்மான்னு சொல்லியிருந்தீங்க. கர்மானா என்னன்னு சொல்ல முடியுமா? கர்மானா வந்து சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 கர்மா இருக்குது. அந்த கர்மா வந்து ஆத்மாவுக்கே தவிர உடம்புக்கு கிடையாது. உடம்புக்கு பேர் ஜடம்னு பேர். ஜடம்னா குணம்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதத்தால் தாய் தகப்பன் கொடுக்கப்பட்ட பஞ்சபூதத்தாலானது இந்த உடம்பு. இந்த ஆத்மா இறைவனுக்கு சொந்தமானது. இந்த ஆத்மாவிலேருந்து உற்பத்தியானது மனசு. இந்த மனசு தான் கர்மா பண்ணிகிட்ருக்க ஒழிய ஆத்மா இறைவன், உள்ளே இருக்கிற இறைவன் வந்து எந்த கர்மாவும் பண்ண கிடையாது. இப்போ இந்த மனசு பண்ணுற கர்மாவுக்கு பேர் தான் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 கர்மான்னு சொல்கிறாங்க. அந்த 3 கர்மாங்களுமே மனசுக்குத்தான் தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த மனசு ஆத்மாவிலேருந்து உற்பத்தியானது. இது ஆத்மாவில் போய் ஒடுங்குனா அதுக்கு பேர் தூக்கம். இந்த மனசு விரிஞ்சா உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆத்மாவில் போய் ஒடுங்கிறதுக்கு கர்மானால் அது வெளிப்படுது. இது ஆத்மாவில் ஒடுங்கிறதுக்கு இந்த சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா துணையாக நிற்கிது. அந்த கர்மாக்களை போக்கிட்டா இங்கே வந்து மனம் ஒன்று இல்லை உந்தீபரன் ரமணர் சொல்கிறார். மனசுனே ஒன்று இல்லைப்பா, அது ஆத்மாவிலேருந்து உற்பத்தியானது, அது ஆத்மாவுக்கே போயிடுது. ஆத்மாவுக்கு போனதுக்கப்புறம் இருக்கிறது ஆத்மா மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் ரமணர். அப்போ அந்த மனம் இல்லாமல் போயிடும். இந்த 3 கர்மாவும் இல்லைன்னா இந்த மனம் இல்லாமல் போயிடுமா. ஐயா, நீங்க ஜோதி சுரூபமா இருக்கீங்கன்னு சாதாரண மக்கள்லாம் சொல்றாங்க, அதை பத்தின உங்களது கருத்து என்னது? அம்மா, இது வந்து பக்தர்கள் தான் சொல்லணுமே ஒழிய அது நான் சொல்லக்கூடாது. நாங்க அதை பார்க்கலாமா ஐயா? ஆனால் எங்களிடம் ஜோதி சொரூபம் பற்றி எங்களிடம் பதில் கூறாமல் ஒரு அறைக்குள் சென்று விட்டார். அங்கு நிறைய பக்தர்கள் அந்த ஜோதி சொரூப நிலையில் இருக்கும் அவரை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் அதை பற்றி கேட்கும்போது இறை அருளுடன் சித்தர் அவர்கள் பக்தர்களுக்கு ஜோதியாக காட்சி கொடுப்பார் என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் வியந்தோம். நாங்களும் சென்றபோது எங்களுக்கும் அவர் ஒளியாக காட்சி கொடுத்தார். அவர் அணிந்திருந்த துண்டு மட்டும் அதற்கு சாட்சியாக இருந்தது.
உண்மையில் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் இந்த சித்தர் உலகம் எங்கும் இவர் புகழ் பரவும் என்பது உறுதி என்பதை எங்களால் காண முடிந்தது. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஆச்சரியமான நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, it's bye from Vidya. Bye. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.